வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. டக்குன்னு உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போல் இருக்கா? தட்டை ரொம்ப பிடிக்குமா? அப்போனா இந்த இன்ஸ்டன்ட் தட்டை ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே கரகரன் கிறிஸ்பியாக வாயில் கரையிற மாதிரி இருக்கும். பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி தான். ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா அரிசியை ஊற வச்சு அரைக்கணும். அதுக்கப்புறம் உளுந்தை நல்லா செவக்க வறுத்து அரைச்சி அதுக்கப்புறம் சலிச்சிட்டு தான் நீங்கள் தட்டை பண்ண முடியும். நீங்கள் டக்குன்னு குயிக்காக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கிற இந்த தட்டை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அரிசி மாவும் பொட்டுக்கடலை மாவும் தான் தேவைப்படும். உங்களுக்கு நான் வீடியோலேயே உடச்சி காமிக்கிற பாருங்கள். அவ்வளோ கிறிஸ்பியாக தின்னாக சூப்பராக இருந்தது. 2 விரல்லையே அது தானாக உடையுது. இப்போ வாங்க இந்த தட்டை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். தட்டை பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு அரிசி மாவு தேவை. நான் இன்றைக்கி 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஒரு ட்ரை கடாயில் இந்த அரிசி மாவை சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். தொட்டு பார்த்தா லைட்டாக சூடு ஏறி இருக்கணும். அந்த அளவுக்கு வறுத்தா போதும். கலர் மாறுற வரைக்கும் வறுக்காதீங்க. இந்த மாதிரி அரிசி மாவு வறுக்கும் போது அரிசி மாவில் ஏதாவது மாய்ஸ்சர் இருந்தால் கூட நம்மளுக்கு அது போயிடும். வறுத்த அரிசி மாவை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப்போட கொஞ்சம் கம்மியாக நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துட்டு எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அவ்வளோ ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 கப்போட கொஞ்சம் கம்மியாக தான் பொட்டுக்கடலை சேர்த்தேன். நீங்கள் நிறைய சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு போயிடும். பொட்டுக்கடலை, ரோஸ்டட் கிராம் தால் இல்லைனா உடச்ச கடலைன்னு கூட இதை சொல்லுவாள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொட்டுக்கடலை பொடியை அரிசி மாவோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா உங்களோட தட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பை தொடர்ந்து வாசனை பொடிகள்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். முதல்ல நான் கலருக்காக காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே காரத்துக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கார மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு பிரைட் ஆரஞ்சு கலர் கிடைக்கும். வாசனைக்கு 1 டீஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஜீரக பொடி இல்லைன்னா முழு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு பொடியும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை நல்லா அலம்பிட்டு பொடி பொடியாக சாப் பண்ணிவிட்டு இந்த மாவுலேயே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்கிற பொடியெல்லாம் மாவில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆனோம். இது கூட நம்ம நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயை சேர்த்துக்கணும். எண்ணெயை நல்லா புகை வர வரைக்கும் சூடு பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதில் சேர்த்துருங்க. மாவு மேலே அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் சூடாக இருக்கும், உடனே கை வச்சிடாதீங்க. கரண்டி வச்சு கலந்துட்டு டெம்பரேச்சர் கொஞ்சம் இறங்கினதுக்கப்புறமா கை போட்டுட்டு நம்ம நல்லா தேய்ச்சி க்ரம்பிள் பண்ணி விடணும். அதாவது எண்ணெயை இந்த மாவோட ரப் பண்ணி விடணும். இந்த மாதிரி சூடான எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் மாவை ரப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியான தட்டை வரும். இந்த ஸ்டெப்பை நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பண்ணணும். மாவு பார்த்திங்கன்னா சேர்த்து பிடிச்சா பிடிக்க வரும், உதுத்து விட்டால் உதிர்ந்து போகும். இது கூட க்ரன்ச்சுக்காக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பை ஒரு 1 மணி நேரத்துக்கு நல்லா அலம்பிட்டு ஊற வச்சுடுங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பு தான் நீங்கள் மாவில் சேர்க்கணும். அதாவது 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டு சேர்த்துருக்கேன். சேர்க்கும் போது தண்ணி எதுவும் இல்லாமல் பருப்பை மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா தேவைப்படுற அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஒரேடியாக ஆரம்பத்தில் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா மாவு நீர்த்து போயிடும். ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர வரைக்கும் தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். மாவு நல்லா திரண்டு ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நீங்கள் இது மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக காயாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் தடவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுறலாம். நீங்கள் மாவை பர்ஃபெக்டாக பிசைஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தட்டை ரெடியான கணக்கு தான். மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் கிராக்ஸ் எதுவும் இல்லாமல் தட்டை வரும். தட்டை பண்ணுறதுக்கு உங்களுக்கு முறுக்கு பிழியறதுல எதுவும் தேவையில்லை. பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம தட்டி தான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். தட்டையில் நீங்கள் கடலைப்பருப்புக்கு பதிலாக வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் வேர்க்கடலை கொஞ்சம் ஊற வச்ச கடலைப்பருப்பு கூட மிக்ஸ் பண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி வெறும் கடலைப்பருப்பு மட்டும்தான் சேர்த்து பண்ண போகிறேன். தட்டை தட்டுறதுக்கு நீங்கள் எய்தர் வாழை இலையில் எண்ணெய் தடவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பிளாஸ்டிக் கவரில் எண்ணெய் தடவிட்டு யூஸ் பண்ணுங்கள், இல்லை பட்டர் பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு இந்த மாதிரி அழகாக குட்டி குட்டி நெல்லிக்காய் சைஸ் பால்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ளாட்டாக தட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா தட்டை ரெடி ஆகிடும். வாழை இலை நம்ம எல்லாருக்கிட்டையும் எப்போவுமே இருக்காது, பட்டர் பேப்பர் எல்லார் வீட்லேயும் இருக்காது. பட் இந்த எண்ணெய் கவர், அதுக்கப்புறம் இந்த சாமான் வாங்குகிற பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நீங்கள் தட்டி எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். ஒரு சின்ன கப் இல்லைனா ஒரு டபராவோட பேக் சைடு வச்சு கூட நீங்கள் அமுத்தினீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஃப்ளாட் ஆகிடும். தட்டையை நல்லா ஃப்ளாட்டாக தட்டினதுக்கப்புறமா ஒரு ஃபோக் வச்சுட்டு குட்டி குட்டி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ஹோல்ஸ் போடலைன்னா தட்டை நல்லா புஷ்ஷுன்னு உப்பி பூரி மாதிரி சாஃப்டாக ஆகிடும். உங்களுக்கு கிறிஸ்பியான தட்டை வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஹோல்ஸ் போடணும்.
அதே மாதிரி தட்டை நல்லா ஃப்ளாட்டாக தட்டினதுக்கப்புறமா உங்களுக்கு ஓரங்கள்லாம் குண்டாக இருந்ததுன்னா ஒரு விரல் வச்சுட்டு ஓரங்களையுமே நீங்கள் ஈவனாக ஃப்ளாட் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தட்டை பொரிக்கும் போது மீடியமில் வச்சுட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு உள்ளேயும் நல்லா கிறிஸ்பியாக ஈவனாக குக் ஆகும். 2 பக்கமும் நல்லா 2 தடவை திருப்பி போட்டுட்டு நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு எக்ஸஸ் ஆயிலை ட்ரெயின் பண்ணிவிடுங்க. ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு நீங்கள் ஒரு க்ளீனாக தண்ணி இல்லாத ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு கூட உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பொரிச்சு எடுக்கும் போது ஒரே சமயத்தில் நிறைய தட்டையை போட்டுட்டு ஓவர் க்ரௌடடாக நீங்கள் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்இன்டெக்ரேட் ஆகிடும். உங்கள் வீட்டு எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி 2 தட்டை 4 தட்டை நீங்கள் கொஞ்சம் இடிக்காத மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக பொரிஞ்சு வரும். ஒரு பேட்ச் பொரிச்சதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்காக டைம் கொடுங்க. ஃப்ளேம் ரொம்ப ஹையில் வச்சு பொரிச்சிங்கன்னா ஓரங்கள்லாம் ப்ரௌன் ஆகிடும், உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாகவே இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ஒரு இன்ஸ்டன்ட் தட்டை உங்களுக்கு டைம் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னா இந்த தட்டை ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தவிர நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் இருக்குது, டைம் இருந்தால் அதையுமே போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching.